அவருடைய சொந்தக்காரன் தான் நவீன். அவன் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஷேர் பண்ணான் அப்படிங்கிறதுக்காக அலுவலகம் தீக்கிரையாகப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் கேஜி ஹல்லி போலீஸ் ஸ்டேஷன் தீக்கிரையானது. அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் கொளுத்தப்பட்டது. ஒரு வீடு கொளுத்தப்பட்டது. அகண்ட சீனிவாச மூர்த்தியுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது. அவருடைய எம்எல்ஏ அலுவலகம் கொளுத்தப்பட்டது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க தைரியமாக நாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதற்கு வந்து ஒரு முடிவு கிடைச்சாகணும். இதன் மூலமாக இந்து மதத்தை இவ்வளவு இழிவாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல்வாதிக்கு தண்டனை அப்படின்னு கிடைச்சாதான் நாளைக்கு எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுவான். ஏன்னா இப்போ சட்டசபையிலேயே சனாதனத்தை பற்றி மீண்டும் உதயநிதி பேசியிருக்கார். இப்போ திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் வித்தியாசம் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம பேசணுன்னா செத்தது 41 உயிர் உங்களுக்கு கிண்டலாக இருக்காடா அப்படின்னு கூட பார்க்குற நேயர்கள் நினைக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 67 பேர் இறந்து போனாங்க. கள்ளச்சாராயத்தில் 10 லட்சம் கொடுத்து ஜோலியை முடிச்சிட்டாங்க. 7 முறை எம்எல்ஏ ஆனவர் அவர் 2-3 இடத்துல ஒருமையில் பேசுகிறார். இவன் கொண்டு வந்த தீர்மானம், இவன் நடிகையோட படுத்திருந்தான் இப்படின்னு ஒரு 2-3 விஷயம் தான் சொன்னார். தூக்கிட்டாங்கல்ல. பிரைம் மினிஸ்டர் 3 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனவரை தாயோலின்னு சொன்னதை ஒரு பையன் இது வரைக்கும் ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிற பவர் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் சென்ட்ரல் மேனிங் இப்போ 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம், அசைச்சு விடுறோம், ஆட்டிடுவோம் அப்படிங்கிறது அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, அதை கவர்னரை விசாரிக்கலாம், ப்ராஜெக்டை இது பண்ணலான்னு. இப்போ இவருக்கு நிர்மல்குமார் ரொம்ப புத்திசாலி இல்லை. நிர்மல்குமாரை பற்றி நேற்று டிடிவி தினகரன் ரொம்ப அழகாக பேசியிருக்கார். இப்போ அந்த வீடியோலாம் பேசினா அவர் நம்மளையே கூட அரெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கம்பத்தில் இந்து கடவுள் படத்தை அவமதித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்த முஸ்லிம் இளைஞர் கைது. சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சை பேச்சு, பொன்முடி மனு தள்ளுபடி. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்க முடிவு. முதல்வர் விஜயை ஒருமையில் தரக்குறைவாக பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அரசின் அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது, அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. சிடிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். தேனி கம்பம் தாத்தப்பன் குளம்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அங்க வந்து முகமது ரஃபீக்கோட பையன் அப்சர், இவர் வந்து MBBS படிச்சிருக்காரு, டாக்டருக்கு படிச்சிருக்காரு, பட் பிராக்டிஸ் பண்ணல. பார்த்துருக்கோம் நம்ம இந்த மெயின் நாளிதழ்களோடு அப்பப்போ ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு இதழ் ஒன்று வரும், வார மலர், ஆன்மீக மலர், அந்த மாதிரி ஒன்று வரும். அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக மலர் ஒரு பத்திரிக்கை. அதை காலில் போட்டு, அதில் ஒரு சுவாமி படம் இருக்கு, காலில் போட்டு ஷூவோ செருப்போ போட்டுக்கிட்டு உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு. அதை அவரே புகைப்படம் பதிவும் பண்ணி சமூக வலைதளத்தில் போட்டிருக்காரு. அவர் மீது வந்து அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு கோவில் தர்மகர்த்தா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வெறுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து அந்த வசைப்பாடுறவங்க வசைப்பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது பெரிய தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அவர் அப்படின்னு. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன அப்சர் MBBS முடிச்சிருக்கிறார் அப்படின்னு, சாதாரணமாக இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து இந்த கோயில் சிலையை உடைக்கிறது, இந்த சுதை சிற்பங்களை உடைக்கிறது, தேரை எரிக்கிறது, தேரை எரிச்சிட்டு அவர் கேட்குறப்ப அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு மோடஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம இது மாதிரி ஒன்று செஞ்சால் நம்மளை போலீஸே வந்து காப்பாற்றும். ஏன்னா தேவையில்லாத ஒரு பதற்றத்தை வரும். அந்த பதற்றத்தை எப்படி தணிப்பது? இவரை கைது செய்தால் அந்த சமுதாயத்திற்கு கோபம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்து விட்டுருவோம்.
சார் இதுதானே வழக்கம், இப்படி தானே வழி வழியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால நம்மளை எப்படியாவது நம்மளை எஸ்கேப் பண்ணி விட்டுருவாங்கன்னு அந்த அப்சர் நினைச்சாரா என்னன்னு தெரில. ஆனால் சமூக வலைதளங்களில் பெரிய அளவு கண்டனங்கள், இந்து முன்னணி தொடர்ச்சியாக இது குறித்து பதிவுலாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு காவல்துறை வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதை விட நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அந்த கம்பம் கௌமாரியம்மன் கோயில் சேவா அறக்கட்டளையுடைய நிர்வாகி லட்சுமணன் அப்படிங்கிறார். அவர் பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியா இருக்கு. ஒரு தைரியமாக போய் புகார் கொடுத்துருக்காரு. நான் சாதாரணமாக நம்ம இந்துக்களுக்கே ஒரு ஆட்டிடியூடு பண்ணிட்டு போறான், இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் அந்த மாரியாத்தாலே கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியாத்தாளுக்கு இவங்க கும்பிட்டாங்களா கும்பிடலையான்னு தெரியாது. ஏன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் என்ன வேண்டுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவ பார்த்துப்பா, அவளுக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லிட்டு வியாக்கியானம் சொல்லிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் லட்சுமணன் சொல்ல. இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குது. அதுவும் ஒரு தேவி படத்தில் அந்த இதில் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு இணைப்பு மலரில் அதை வேணும்னே அவன் காலால் மிதிச்சுட்டு அதை அப்லோடு பண்ணுறான்னா அவனுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது. இதே தேனி மாவட்டத்தில் ஒரு மதரசால ஒருத்தவர் பேசினார், இந்தியாவின் மீது படையெடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு சில இதெல்லாம் கோட் பண்ணி தான் சொன்னார். இது குறித்து பாலகௌதமன் அவர்கள் பேசினது. எதுக்கு இதை சொல்றேன்னா, அது எந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க. ஏன்னா இது மாதிரி உருவாக்கியிருக்காங்க இந்தியாவின் மீது, இந்துக்களின் மீது ஒரு வன்மத்தை, இந்து தெய்வங்கள் மீது. இப்ப ஒரு விஷயத்தை கவனிங்க. இப்ப அந்த கௌமாரி அம்மன் கோயில் சேவா அறக்கட்டளையுடைய நிர்வாகி லட்சுமணன் சட்ட ரீதியாக, அதாவது லா அபைடிங் இண்டூஸ் எப்படி இருக்காங்கிறது, இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு. 2 ஷெவுலி இழுத்து ஊர் மக்கள்கிட்ட கொண்டு போய் இழுத்து வச்சு நம்ம கடவுளை எப்படி பண்ணியிருக்கான் விட்டு உரின்னு உரிங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லலை. அவர் போய் புகாராக கொடுக்குறாரு. போலீஸ் அவரை கைது செய்யுது. இதை எதுக்குடா இப்ப சொல்ற, வன்முறையை தூண்டுறியா, சங்கிகளா அப்படின்னு யாராவது கமெண்ட் போடலாம். அப்படி இல்லை, வைஸ் வர்ஸா எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு டிபேட்டின் போது நுபுர் சர்மா சொல்றாங்க, உன் தலையை எடுத்துருவோம் நீ வெளியில வந்தீங்கன்னா அப்படின்னு. அதாவது அவரை காப்பாத்துறதுக்கு மத்திய அரசுக்கு ஆளும் அரசு, அவர் பாஜக கட்சியை சார்ந்தவர், ஆனா அவரை காப்பாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரும் இதா இருக்கு. ஏன்னா பார்க்கறவன்லாம் சொல்றான் அவர் தலையை எடுத்துருவோம் அப்படின்னு. சரி, அவங்க அப்படி என்ன சொன்னாங்க, அவங்க புத்தகத்திலேருந்து ஒரு மேற்கோள் காட்டி இது ஒரு பக்கம் முடிஞ்சதா? அவங்க என்ன சொன்னாங்க, இதைத்தானே சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தவன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருந்தான். அவன் டெய்லர், ராஜஸ்தான்ல கனையால் லால்னு. அவனை திட்டமிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேர் சட்டைக்கு அளவு கொடுக்கறது மாதிரி கத்தியாலேயே குத்தி ஒன்ன எப்படி கொன்னோம் அப்படிங்கிறத அவங்க வீடியோவை போட்டாங்க. இதே நுபுர் சர்மா பேசிய விஷயம் சம்பந்தமாக வாட்ஸ்அப்ல ஏதோ பேச்சு நடந்திருக்கு, கமெண்ட் போட்டிருக்கார். அவர் பேரு என்னன்னா, அவர் மும்பையில அவர் என்னன்னா ஒரு கெமிஸ்ட், அது வெட்டினரி கால்நடை மருந்துகளை விற்கக்கூடிய ஒரு ஃபார்மசி, அதுல அவர் கெமிஸ்டா இருக்கிறார். அவரு வாட்ஸ்அப்ல ஏதோ இது சம்பந்தமாக பதிவு, ஏதோ டிபேட்டு அப்படி இப்படின்னு ஏதோ போயிருந்திருக்கு. ஆமா, அதை சொன்னது தானே அவங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு, அவர் யாருன்னு தெரியும். அவரு அங்க அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆள் எங்க இருப்பாரு, எந்த டயத்துல கடையிலேருந்து போவாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லி அவரை கொலை செய்தார்கள் அப்படிங்க பாக்குறோம். இது என்னன்னா, மாற்று மதத்தை பற்றி ஒருத்தன் சொன்னாலே அவன் கொலைதான். ஆனா இங்க நீ என்ன பண்ணியிருக்கிற, வேணும்னே பண்ணியிருக்கிற. ஆனா லா அபைடிங் ஒரு இண்டுவாக நம்ம சட்டத்தின்படிதான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க, எம்பிபிஎஸ் படிச்சவர் எப்படி இருக்கிறாரா? டெல்லியில என்னாச்சு, டெல்லி குண்டு வெடிப்புல சிக்கினவன் எல்லாம் படித்தவர்கள் எம்பிபிஎஸ் 13 பேர். இப்ப என்னை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உமர் உன் நபி, அவன் ஒரு டாக்டர். இப்போ சமீர் அகமது அங்கர், துஃபைல் அகமது பட், முசாஃபர் அகமது, ஜாஃபர் அப்படின்னு 4-5 பேரை இப்போ சார்ஜ் ஷீட்ல சேர்த்திருக்காங்க. எல்லாருமே ஜம்மு காஷ்மீர் கட்சி அங்க சேர்ந்தவர்கள். இதுல முசாஃபர் அகமது அப்படிங்கிறவன் இருக்கிறான். அவன் யாருன்னு தெரியுமா, பீடியாட்ரிஷியன். அவனுடைய எல்டர் பிரதர் தான் டாக்டர் அதீல் அகமது ரத்தேர். அவன் ஒன் ஆஃப் த கோ அக்யூஸ்ட், இதுல முக்கியமான அக்யூஸ்ட்ல அவன் ஒரு ஆளு.
இவங்க வந்து அன்சர் கஸ்வத் உல் ஹிந்த் அப்படிங்கிற அமைப்புடைய ஃபவுண்டரே யாருன்னா டாக்டர் அதீல் அகமது அப்படின்னு. அவனும் டாக்டர் தான். இப்போ டாக்டர்கள்லாம் சேர்ந்து தானே குண்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே போல பிளாஸ்மி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடவுளை நிந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி கமலேஷ் திவாரி, கன்யாலால், உமேஷ் கோலே, இது போல பல கொலைகள் இங்கே நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு ஃபேஸ்புக் பதிவு நவீன் அப்படிங்கிறவர் ஷேர் பண்ணார். இந்த நவீன்கிறவர் வேற யாரும் இல்லை, காங்கிரஸ் கட்சியுடைய எஸ்சி அணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அவர் பேர் அகண்ட சீனிவாசமூர்த்தின்னு பேர். அவருடைய சொந்தக்காரன் தான் நவீன். அவன் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஷேர் பண்ணான் அப்படிங்கிறதுக்காக அலுவலகம் தீக்கிரையாகப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் கேஜி ஹல்லி போலீஸ் ஸ்டேஷன் தீக்கிரையானது. அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் கொளுத்தப்பட்டது. ஒரு வீடு கொளுத்தப்பட்டது. அகண்ட சீனிவாச மூர்த்தியுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டது. அவருடைய எம்எல்ஏ அலுவலகம் கொளுத்தப்பட்டது. அங்கே எப்படி இருக்காங்க? கடவுளை நிந்தித்தால் சில விஷயங்களை உண்மையை சொன்னாலே என்ன ஆகுது, கார்ட்டூன் போட்டா என்ன ஆயிருக்கு, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து இந்து கடவுள்களை இவங்க வந்து எவ்வளவு மனசுல ஒரு வன்மம் இருந்தால் இது போல அவன் செய்திருப்பான் அப்படிங்கிறது. ஆகவே இந்த மதரசா போன்ற இடங்கள்ல மத கல்வி அப்படிங்கிற பேர்ல மத அடிப்படைவாதம் சொல்லித்தரப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதைத்தான் இப்போ அஸ்ஸாமில் வந்து அங்கே நீங்கள் சயின்ஸ் தான் கொடுக்கணும்னு ஹிமந்தா பிஸ்வாச சொல்கிறாரு. பல மதரசாக்களில் அவங்களுடைய அவங்களுடைய சிலபஸ் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் செக் பண்ணணும். ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மதரசாவில் பாகிஸ்தானுடைய மதரசா சிலபஸ் இங்கு சொல்லி கொடுத்துக்கப்பட்டது, அந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆகவே மத அடிப்படைவாதம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டு. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் வந்து சைவ வைணவம் குறித்து அருவருக்கத்தக்க ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அதன் மீது அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்கிலிருந்து விடுபட வேண்டும் சொல்லிட்டு அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு. அதை வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. இந்த வழக்கின் திசை எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அவருக்கு இந்த வழக்குல தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த வழக்கு பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும். யாருன்னா ஒற்றை கவுன்சிலராக, பாஜகவுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தன். ஏன்னா அவங்க போட்ட வழக்கு தான். எம்எல்ஏ எம்பி மீதான ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஜார்ஜ் டவுன்ல இருக்கு, அங்கதான் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வரும் பொழுது பொன்முடிக்கு ஆஜரான வழக்கு எம்ஆர் இளங்கோ அவர் என்ன சொல்றாருன்னா, என்ஆர் இளங்கோ இது வந்து ஒரு ஹாலில் தான் நடந்தது, ஏற்கனவே நடந்ததை அதை அப்படியே சிரிப்பா அப்படியே காமெடியா அவர் சொன்னாரு. இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு தனி நபர் வழக்கு போட்டுக்க. இப்ப நீங்க அந்த இதை பாருங்க, ஒரு தனிநபர் செஞ்சான் ரைட்டு. இப்போ ஒரு தனிநபர் செஞ்சதுக்கு இப்போ நாளைக்கு எந்த ஜமாத்துலேருந்து அவனுக்கு வர மாட்டாங்களா, ஆதரவுக்கு வர மாட்டாங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு எஸ்சி நம்ம 2 பேரும் தான் பேசணும், தென்காசியில் படம் பார்த்துட்டு போகிறப்ப வந்து அடித்தாங்க. அவங்கள அந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அந்த 2 தனிப்பட்ட நபர் வந்து அடிச்சிருக்கான். அவனுக்காக ஜமாத்தே வந்து சம்மந்தப்பட்ட வழக்கு தொடுத்தவர்கள் மீது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வரலையா? அது மாதிரி தனிநபர் வழக்கு போட்டார், பாதிக்கப்பட்டவர் அவர் தைரியமாக வழக்கு போட்டிருக்காரு. நான் வந்து கடவுளை வணங்குறவன், என்னுடைய கடவுளை கேவலப்படுத்துறது மாதிரி, என்னுடைய வழிபாட்டு முறையை சமய சின்னங்களை கேவலப்படுத்துறது மாதிரி ஒருத்தர் பேசினார்னா அவர் தான் வழக்கு தொடுப்பாரு. வழக்கு தொடுத்திருக்காங்க. இது எந்த தைரியம் வருகிறதுனா, இது மாதிரி ஒருத்தர் செஞ்சிருக்காரு, அதை வந்து பெருமையாக இவங்க பேசியிருந்தோம். ஏன்னா ராமருக்கே செருப்பு மாலை நாங்கள் போட்டவர்கள் அப்படின்னு. அது ஒரு காலகட்டத்தில் இவங்க அசிங்கமாக பட்டிமன்றம்லாம் நடத்தியிருக்காங்க. அதற்கு இந்து முன்னணி எதிராக பட்டிமன்றம் போட வேண்டும் நினைக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் தான் இவங்க அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அத காலம் 67 மாதிரியே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இல்லை அப்படின்னு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுங்கிற சேர்த்து அதோட என்ன நீங்க பார்க்கணும்னா, கட்சி பதவியை இழந்தார் பொன்முடி. பேர் பொன்முடி, அவர் முடி இழந்தார் அப்படிங்கிறது தான். பதவி இழந்தார், அமைச்சர் பதவி போனுச்சு. இப்ப திரும்ப நிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்கல. அவர் பையனுக்கு திருக்கோயிலூர் கொடுத்தாங்க, அவருக்கு இல்லை. அப்ப அதே வயசு, அவரை விட சீனியர் துரைமுருகனுக்கு கொடுக்கலையா? அதே பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலுக்கு கொடுக்கலையா? ஆனா அவன் ஏன் உனக்கு கொடுக்கல?
நீ ஏற்படுத்தி வைத்த அந்த தாக்கம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனால் இப்படி பேசியவர்கள், இந்து மதத்தை குறித்து வன்மமாக பேசியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இதை பேசுறது இருக்கு. நான் இதுக்கு முன்னால இவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லீடர் உதயநிதி ஸ்டாலின், அவர் டெங்கு மலேரியா இதெல்லாம் பேசினாரு. ஸோ அந்த வழியில அப்படியே பேசினா நம்மளை கொண்டாடுவாங்க கட்சியில அப்படின்னு நினைச்சிட்டு பேசினாரா என்னன்னு தெரியல. இப்போ இவங்க அமைச்ச ஆட்சி, அந்த ஆட்சியில HRNC சார்பாக வாதிட்ட அட்வொகேட்டே என்ன சொன்னாரு, திருப்பரங்குன்றத்துல ஏன் தீபத்துறை 2 இடத்துல ஏன் தீபம் ஏற்றணும், முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுனாலயாங்கிறது மாதிரிலாம் கோயில் காசுல சம்பளம் வாங்கி கொண்டு இருந்த, ஏன்னா அவனுக்கு ஃபீஸுங்கிறது அந்த அட்வொகேட். நான் எதுக்கு இப்படியே எனக்கு லேட் ஆகுதுன்னா, அவனை தரக்குறைவாக பேசுவதா எப்படி பேசுறதுன்னு எனக்கு வரமாட்டேங்குது. இந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு இவ்வளவு அசிங்கமா பேசினாரு. ஆனா கோயில்லேருந்து தான் அவனுக்கு அந்த ஆளுக்கு காசை கொடுத்துருப்பாங்க சம்பளமா. அதை வாங்கி கொண்டு அந்த கோயிலே எவ்வளவு அசிங்கமாக பேசினா அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த தைரியம், இதையெல்லாம் மக்கள் சகித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்துக்கள். இப்ப இதே மாதிரி கிறிஸ்துவத்தையோ இல்ல இஸ்லாத்தையோ இப்படி அந்த காசை வாங்கிட்டு இப்படி ஒருத்தன் பேச முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. அவர் முதல்ல உயிரோட இருந்துட முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவங்க தைரியமாக நாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இதற்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும். இதன் மூலமாக இந்து மதத்தை இவ்வளவு இழிவாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல்வாதிக்கு தண்டனை அப்படின்னு கிடைச்சாதான் நாளைக்கு எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுவான். ஏன்னா இப்போ சட்டசபையிலேயே சனாதனத்தை பற்றி மீண்டும் உதயநிதி பேசியிருக்காரு. ஏன் தண்டனை ஒன்றும் கிடைக்கல. இப்படி தண்டனை கிடைச்சாதான் இவங்க அடங்குவாங்க. இந்த வழக்கை தொடர்ந்து திருமதி உமா ஆனந்தன் நடத்தணும். அதுதான் நம்முடைய ஒரு பார்வையாக இருக்கு. அவருக்கு மீண்டும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டது. அதுக்கு ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுவது, சென்ற ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தின் போது கரூர்ல ஒரு 41 மரணங்கள் நிகழ்ந்தது. அந்த மரணத்தை வைத்து அதன் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தல் வந்தது. அது பிரச்சாரத்தின் போது மையமாக அந்த மரணங்கள் பேசப்பட்டது. அந்த அனுதாப அலைனும் ஒரு பக்கம் கூட சொல்லலாம், சில இடங்களில் தவிக வெற்றி பெற்றதற்கு. இப்போ அவர் முதல்வர் ஆயிட்டாரு ஜோசப் விஜய். இது வரைக்கும் அவர் வரல. ஆல்மோஸ்ட் இப்போ 1 வருடம், செப்டம்பர் வந்தா 1 வருஷம் ஆக போகுது. ஆனா வர 10ஆம் தேதி முதல்வர் அந்த 41 குடும்பங்களை சந்திக்க இருப்பதாகவும், ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும், கூடுதலாக அவர்களுக்கு அரசு பணி வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியில வந்திருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு புதிய கண்ணோட்டத்தை சமுதாயத்தில் இது பதிய போகுதுன்னு தெரியல. தன் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது தனக்கு ஆதரவாக வந்தவர்கள் ஒரு இயற்கை மரணத்தில் நிகழும் போது அவர்களுக்கு தன் கட்சி சார்பாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறதுங்கிறது வேற. ஆனா அரசு பணியே கொடுப்பது என்பது இது எந்த விதத்தில் இது எப்படி பார்க்க போகிறது சமுதாயம் தெரியல. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சம்பவம் நடக்கும் பொழுதே என்னன்னா, இவர் ஃப்ளைட்ல ஏறி இங்க சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு திமுகவினர் பெரிய ஒரு விமர்சனம் வச்சாங்க. சம்பவம் நடந்த உடனே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோன்னு ஒரு ட்ராமா வீடியோ திமுகவினர் போட்டாங்க. எப்படித்தான் அவங்களுக்கு அவ்வளவு வேகமாக செயல்பட்டாங்கன்னு தெரில. செந்தில் பாலாஜி உடனே அடிச்சு பிடிச்சிட்டு அப்படியே பாஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனதும், துபாய்க்கு போன ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்ததும் போஸ்ட்மார்டம் அவ்வளவு வேகமாக செய்யப்பட்டது. அர்த்த ராத்திரியில ஃபிளைட்டை பிடிச்சி உடனே திருச்சிக்கு முதல்வர் போனதும், இப்படியெல்லாம் நம்மெல்லாம் மின்னல் வேகம் அப்படின்னு, ஏமா மின்னல் அப்படின்னு சொல்ல, அந்த மின்னல் வேகத்துல திமுக செயல்பட்டிருக்கு. அப்படி செயல்பட்டாலும் மக்கள் மத்தியில அவங்களுக்கு வேறு விதமான நோக்கம்தான் இருந்தது, கண்ணோட்டம் இருந்தது. இது ஒரு விதமான கொலை அப்படிங்கிறது மாதிரிலாம் திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் இது திட்டமிட்ட கொலை அப்படின்லாம் நம்ம ஸ்ரீடிவிக்கே கொடுத்த நேர்காணல்ல கூட அவர் சொன்னார் அப்படிங்கிறது. இப்போ நேற்று இணைப்பு விழா, அதாவது விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்தும் பொழுது ஆதவ அர்ஜுனா எங்களுக்கு கரூர்ல ஒரு பாக்கி இருக்குது நாங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு, அது எதை அவர் சொல்றான்னு தெரியல. ஒன்று அந்த சம்பவம், அதற்கு காரணமானவர்களை நாங்கள் தண்டனை பெற்று தரணும் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு நேரடியாகவே இது ஒரு கொலை, இந்த கொலையை நிகழ்த்தியது திமுக அப்படிங்கிற துணியில் அவர் பேசியிருக்காரு.
சிபிஐ வசம் கேஸ் இருக்குது, அவங்க விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திமுகவின் மீது நேரடியாக இப்படி குற்றச்சாட்டு வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தொடுப்பதற்கு திமுக இப்பொழுது தயாராகி கொண்டு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு காலையில வந்த செய்தி. இப்ப திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் வித்தியாசம் எப்படி இருக்குங்கிறது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம பேசணும்னா செத்தது 41 உயிர் உங்களுக்கு கிண்டலா இருக்காடா அப்படின்னு கூட பார்க்குற நேயர்கள் நினைக்கலாம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா 67 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயத்துல. 10 லட்சம் கொடுத்து ஜோலியை முடிச்சிட்டாங்க. அந்த 10 லட்சம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பகுதியிலிருந்து யாருமே வழக்கு தொடுக்க கூட வரல சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அப்பொழுது இருந்த சொலிசிட்டர் ஜெனரல் இவங்களுடைய அரசு வக்கீல் என்ன பாதிட்டார்னா, இது சம்பந்தமாக பாஜகவினர் டெல்லியில இருக்கிற ஒருத்தர் கேஸ் போட்டார், சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரணை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பாக வாதிட்ட அந்த ராமன் என்ன சொன்னார்னா, அந்த இடத்துல இருந்து யாராவது கேஸ் போட்டானா, பாதிக்கப்பட்டவன் எவனாவது கேஸ் போட்டானா அப்படின்னு. எப்படி போடுவான், நீங்க தான் 10 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க விழுப்புரத்துல நடந்த மரக்காணா அந்த இதெல்லாம் அவனுக்கும் குடும்பம் இருக்கணும், காய்ச்சினவனுக்கும் 50,000 ரூபாய் கொடுத்த அந்த காமெடி எல்லாம் நடந்தது. இது திமுக. இப்பொழுது ஒரு நடிகர் கம் அரசியல்வாதி ஒரு ஊருக்கு வரார், பல லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு துயர சம்பவம் தான். ஒன்றும் துயரம்னா அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நமக்கே மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டோம். என்னன்னா, அவரை நான் பார்த்துட்டேன், என் புள்ள பறி கொடுத்தா கூட எனக்கு கவலை இல்லைன்னு பல பேர் பேசின அந்த கூத்து, அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பேசினவங்கள சோசியல் மீடியால பல பேரும் ரொம்ப தப்பாலாம் எழுதுனாங்க. அந்த அளவுக்கு நாம போல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறத நம்மளா புரிஞ்சுக்க போது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பனையூர்ல வர வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரும் நாங்கள் கிண்டல் பண்ணாங்க. ஒரு பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு, வீட்டுக்கு வர வச்சு அவங்கள பார்த்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் அப்பொழுதே 20 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுல்ல. அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்க குடும்பத்தை அவங்க எல்லாரையுமே வர வச்சு நீங்க பார்த்துட்டீங்க. ஒரு சில பேர் வரலன்னா அவங்க போய் நேரில் போய் பாருங்க, இப்போ ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா. ஆனா அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கொடுப்பதற்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். இப்போ அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? இப்ப அவன் வருஷ கணக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் சார், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் சார். எக்ஸாம் எழுதிட்டு டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம் எழுதிட்டு 8 மாசம் 9 மாசம்னு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். அவன்லாம் இன்னைக்கு வேலைக்கு போவான். நீங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சவங்க குடும்பத்துல தாலி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை, இது மாதிரி நடந்த ஒரு துயர சம்பவத்துக்கு நடந்து சார். இப்ப நான் அப்படின்னா டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு குடும்பத்துடைய பிரெட் வின்னர்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயசு மதிக்கத்துக்கு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. ஆக்சிடென்ட்ல இறந்து போனா நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும்? 3 லட்சம் தானே. அவர் வேலை கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அதுக்கு அவர் ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணாருன்னா அந்த ஒரு இது வரலாம். இப்ப அந்த குடும்பத்துக்கு நீங்க ஒரு அரசு உத்தியோகம் கொடுப்ப, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அந்த குடும்பத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசு உத்தியோகம் போட்டு கொடுப்பீங்களா? கொடுத்துருக்கீங்களா? எனக்கு புரியல. இப்ப இது போல இந்த 41 குடும்பத்துக்கும் அரசு உத்தியோகங்கிறது இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க குடும்பத்துக்கு நீங்க பினான்சியலா என்ன அசிஸ்டன்ட் வேணாலும் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க உங்களுடைய காசை கட்சி நிதியாக 20 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கும். அது பத்தலன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்னன்னா, அந்த உயிர் பலியில தான் நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டீங்க. இப்ப கவர்மெண்ட் சார்பா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுனா கொடுங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுப்பதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதுல பிஏஎல் யாராவது போடுவாங்களா? ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது, அதனால இதுக்காகலாம் வழக்கு போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுக்காக அரசு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. அந்த இழந்த அந்த குடும்பத்திற்கு நம்மளது வருத்தங்களும் இரங்கல்களும். ஆனா அவங்களுக்கு பினான்சியல் ஹெல்ப் என்ன வேணாலும் பண்ணுங்க. இது போல பண்ணா நாளைக்கு எது நடந்தாலும் இதே போலதான் எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது தவறான முன்னுதாரணமாக இருக்கும். மருத்துவமனைகள்லயே முறையற்ற தவறான சிகிச்சையினால் உயிர் பலி ஆயிடுது. அந்த மக்கள் கோரிக்கையும் என்னவா இருக்குன்னா, ஒரு அரசு வேலை வேணும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல விஷவாயு தாக்கி மரணிச்சிடுறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு அரசு வேலை வேணும்னு தான் கேட்கறாங்க. அதை ஒரு ட்ரெண்டிங்காவே அதை கொண்டு வந்து இந்த துப்புரவு அவங்க வேலை செய்யும் பொழுது மரணிக்கிறாங்க.
அதை கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க படித்த லெவலுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை போட்டு கொடுக்கறதுல கூட மாற்று கருத்து இல்லை. அவங்க பாவம் நமக்காக வேலை செஞ்சாங்க. வேலை செய்யும் பொழுது இறக்கும் பொழுதுங்கிறது அவங்களுக்கு காம்பன்சேஷன் கருணை அடிப்படையில் கொடுக்கறத கூட ஏற்றுக்க முடியுது. கண்டிப்பா நீ ஒன்ன பார்க்க வந்தவங்க ஏதோ ஒன்று இதுக்காக இறந்து போயிட்டாங்கிறதுக்காக நீ இப்போ ஒரு சினிமாவுக்கு உன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, கடன்னு எல்லாரும் வந்து முட்டி மோதிக்கிட்டு இது இருக்கலாம், அதில் மூச்சு திணறி 4 பேர் செத்து போயிடுறான், அவனுக்கு கவர்மெண்ட் ஊத்தி அவன் போட்டு கொடுப்பியா? நாளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இப்படிதான் நடக்கும். நல்ல வேலை சொன்னா எங்க ரிலீஸ் ஆகல. இப்போ நான் எதுக்கு சொல்றேன், இப்படியெல்லாம் இருக்கு. ஏன்னா பல தியேட்டர்களே இதெல்லாம் பிடிச்சி கிழிச்சவங்க, அடிச்சு உடைச்சவங்க. அப்ப அதுக்கு காம்பன்சேஷன் இவர் கொடுப்பாரா? எனக்கு புரியல. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. திமுகவின் மூத்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 7 முறை கிட்டத்தட்ட எம்எல்ஏவாக இருந்தவர், அதிகார பலம் மிக்கவர். அவர் வந்து தமிழக முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் வழக்கு கொடுத்திருக்காரு. காவல்துறை இயந்திரம், அரசு இயந்திரம் பயங்கர வேகமா வேலை பார்த்து அவரை வந்து கைது செய்திருக்கிறது. அவர் முன்ஜாமீன் கேட்டு போட்டிருக்காரு. முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து பழிவாங்கல் நடவடிக்கை தான் அப்படின்னு திமுக வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கோம். எப்படியும் இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பழிவாங்கலாக இருந்தாலும் தாவேகாவின் இந்த செயல்பாட்டிற்கு நம்முடைய வாழ்த்துக்கள், ஒரு சல்யூட். ஏன் உன் மனசுல இவ்வளவு ஈரமே இல்லாம பேசுற ஒரு அரசியல்வாதியை அப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க? அதுவும் அது ஆய்வு பணியில மேற்கொண்டு கிழிச்சாரு. ஆய்வு பணியில மேற்கொண்டவரை நீங்க போட்டு அரெஸ்ட் பண்ணி ஏன் அட்வொகேட் வரணும்? உன் அட்வொகேட் எங்கப்பா இருக்கான்? சென்னையில இருக்கான். ஆமா, அவன் வர வரைக்கும் நான் இங்க தேவடு காத்துட்டு இருப்பேன் ஏரியா வண்டியில அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் எனக்கு இப்போ ஒரு சந்தோஷம் அப்படின்னா, பாஜக எங்கு தோற்கிறது, பாஜகவின் மீது ஏன் மக்களுக்கு, குறிப்பாக தேச அபிமானிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மீது ஒரு பற்று போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இதுல இருக்கு. அதையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஏன் அனிதா கைதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு. 2024 மார்ச் 25 எஃப்ஐஆர் பதிவாகுது. எதுக்கு அப்படின்னா, ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே நடக்கும் பொழுது மோடிய குறித்து, மோடி அந்த நேரத்தில் சேலம் ஒரு மீட்டிங் வராரு. காமராஜரை பற்றி மிகவும் விதந்தோதுகிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு நேர்மையான இது, தமிழகத்தில் பல வளர்ச்சி திட்டங்கள் வந்ததுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு. அப்போ இவர் திருச்செந்தூரில் அந்த தூத்துக்குடி அந்த இதில் பேசும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, யாமாமா இவங்க வந்து அப்படியே காமராஜரும் இவங்களும் அப்படியே ஒன்றா இருந்தவங்க, காமராஜர் அப்படியே இவர் கட்டி பிடிச்சி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அதை நான் பயன்படுத்துறது தப்பு இல்லை, தாயோலி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் சொல்றார். கேஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்போது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஆனா முதல்வரை ஒருமையில விஜய் ரொம்ப சின்ன பையன், அவரை கம்பேர் பண்றச்ச 52 வயசு தானே இவருக்கு. நீங்க சொன்ன 7 முறை எம்எல்ஏ ஆனவர், அவர் 2-3 இடத்துல ஒருமையில பேசுறார். இவன் கொண்டு வந்த தீர்மானம், இவன் நடிகையோட படுத்திருந்தான் இப்படின்னு ஒரு 2-3 விஷயம் தான் சொன்னாரு. தூக்கிட்டாங்கல்ல. பிரைம் மினிஸ்டர் 3 தடவை பிரைம் மினிஸ்டர் ஆனவரை தாயோலின்னு சொன்னதை ஒரு பையன் இது வரைக்கும் அரசு ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிற பவர் அவங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் சென்ட்ரல் பண்ணி இப்ப 19 மாநிலத்துல ஆட்சியில இருக்கிறோம், அசைச்சிடுறோம், ஆட்டிடுவோம் அப்படிங்கிறது உங்களால ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? அடக்குமுறையா அவங்க ஏன் உங்க மேல இடி வந்தாலும் மேல கேஸ்ல இருக்க வச்சு நசுக்க வேண்டியதானே? என்ன பண்ணீங்க? அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அவளை நாயப்பேன அலைய விடலாமே, ஏன் செய்யல? அதனாலதான் உங்களை வந்து பாஜக அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல பேர் எழுதுறதுக்கு காரணமே இதுதான். இது பாஜக தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே நாங்க வந்து சட்ட பிரகாரம் அப்படியே விரிந்த மார்பு 56 இன்ச்சு இருக்குது, 70 இன்ச்சு இருக்குதுன்னு காட்டிட்டு நாங்க ரொம்ப ஜெனராசிட்டி எங்களுக்கு உண்டு, சட்டத்தின்படி அவர்கள் மீது எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க? இது சட்டத்தின்படியோ பழிவாங்களோ 2 தடவை. அதாவது என்னன்னா, இது ஒரு விதமாக தங்களுடைய கேடரை ஒரு இதுலயே டெம்பர்லயே வச்சிருக்கிறது. நேத்து வந்து ஆதவ அர்ஜுனா பேசும் பொழுது எங்களுக்கு கரூர்ல ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. தொண்டவத்தம் சொல்றான், செந்தில் பாலாஜி அடிச்சு தூக்கு தலைவா அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது. 41 பேர் இறந்ததுக்கு ஏதோ ஒரு வகையில காரணம்னு அவன் நினைக்கிறான். அது நமக்கு என்னன்னு முழுசா விசாரணையில தான் தெரிய வரும். ஆனா தொண்டன் நினைக்கிறான், அந்த தொண்டனுடைய உற்சாகத்துக்கு தீனியாவோ அவனுடைய வெறித்தனத்தை மூட்டுறது மாதிரியோ
ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணல. உங்கள் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தன் தாயொலிங்கிறான், அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்கன்னா உங்கள் கட்சியின் மீது யாருக்கு நம்பிக்கை வரும், அபிமானம் எப்படி வரும்? ஆகவே இது பழிவாங்கல் நடவடிக்கையாக இருந்தால் கூட தாவேகாவுடைய இந்த செயல்பாட்டை முழுவதுமாக ஆதரிக்கிறேன். என்னை பொறுத்த தனிப்பட்ட முறையில் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஏவா வேலு தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. தலைவன் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல சேஃபா போய் படுத்துக்கிட்டார். நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நீங்க எடுக்கிறத பார்த்தா ஆல்பாபெட்டிக்கல் வைஸ்ல சொல்றீங்களா? ஆமா, ஏவா வேலு அண்ணே செந்தில் பாலாஜி அவர் தான் குதிரை பேரம், கழுதை பேரம், நாய் பேரம், என்னென்ன பேரம் இருக்குதோ இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எடுத்து இருக்காரு. அவர் தம்பியும் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து ஹெச்ஆர்என்சியில் என்னென்ன நியமனங்கள், கான்ட்ராக்டு, என்னென்ன புகார் இருக்குன்னு தான் தம்பி ரமேஷ் வந்து ஆன்லைனில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசங்கர் இப்போ தான் ஆஜராயிட்டு வந்திருக்காரு. அவர் வேலைக்கு ஆள் இதில் ஏற்கனவே அவருக்கு முன்னோடியாக செந்தில் பாலாஜி இருந்திருக்காரு. பாருங்க, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு ஆளில் தான் ஊழல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இன்னும் அது நிறுவனம் ஆகல. அவர் இயரிங்க்கு போயிட்டு வந்திருக்காரு சிவசங்கர். ஸோ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குது இவங்கெல்லாம் கைது செய்யப்படலான்னு. இல்லை யார் முன்ன பின்ன கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருமையில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணனை முதல்ல தூக்கியிருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களாக தூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த திமுக உடனே அங்கங்க மறியல், உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் இது அகங்காரம், இதெல்லாம் வந்து நாசமா போயிடும், மண்ணோடு மண்ணாகிவிடும் எப்பொழுது சொல்றது. எமர்ஜென்சியே பார்த்த திமுக. ஆனா திமுக எப்படின்னு இப்ப இன்னைக்கு அரெஸ்ட்டுங்கிறது ஒரு பக்கம். இந்த அரெஸ்ட்டுக்கு அந்த போலீஸ் வந்து நீ ஏரியா அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் மேலே உங்களுக்கு கோவம் வருது. அது அந்த கோவத்தின் வெளிப்பாடு போலீஸுக்கு என்னவா இருந்திருக்கும்னா, ஆட்சி வந்த உடனே இவர் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்றாரு மக்களுக்கு இடையூறாக. அப்பொழுது அவர் மீது ஒரு சார்ஜ், இந்த வண்டி இங்கே நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி கேஸ் டிராஃபிக் போலீஸு கேஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் இவர் எங்கேயோ டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறப்ப அவருடைய பிஏ, அனிதாவுடைய பிஏ வந்து ஒரு நடு ரோட்லேயே சட்டையை கொத்து பிடிச்சி அடிக்கிறான். அதுக்கப்புறம் இவர் ஃபோன்லாம் வச்சு என்ன தம்பி இதெல்லாம் பண்ணாத, கேஸை அவர் கொடுத்த உடனே கேஸை வாபஸ் வாங்க சொல்றதுக்கு இவர் மிரட்டுறார். இதெல்லாம் நம்ம இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த புதில் அந்த போலீஸுக்கு அந்த மனசில் அதெல்லாம் இருக்கும்ல, அதை எப்போ கொட்டுறது? இப்போ தானே கொட்டுவாங்க. இப்போ பாருங்க, நேற்று சிவகங்கையில் எஸ்ஐ துரைசிங்கம் அப்படிங்கிறவர் அங்கே வந்து சாத்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல மணல் கொள்ளை, அந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்டது யாருன்னா கல்லால் ஒன்றிய திமுக இளைஞர் அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் கல்ராஜ் அப்படிங்கிறவர் ஒருத்தர். அவருடைய லாரியை, டிப்பர் லாரியை பிடிச்சி வச்சிருக்காரு போலீஸு. அதை நீ விடுவிக்கணும் அப்படின்னா நீ இது மாதிரி முறைகேடாக எடுத்திருக்க, நான் கேஸ் போடுவேன் அப்படிங்கிறப்ப அவரை அடிச்சிருக்காரு எஸ்ஐ. ஸோ இது போல காவல்துறையினர் மீது அத்துமீறி இது மாதிரி அடிக்கக்கூடிய அராஜகத்தில் ஈடுபட்டவங்களாம் தூக்கி இப்படி தான் உள்ளே வைப்பாங்க. அட்வொகேட்டு சென்னையில் இருந்தாருன்னா அவர் வரட்டும் பொறுமையா, நீ வண்டியில் ஏறியா அப்படின்னு அனிதா தூக்கியிருக்காங்க. இந்த கைது போடலாம் தொடர வேண்டும். ஆனால் உண்மையாக கேஸ் நடத்தி அதை அவங்கள ப்ரூவ் பண்ணி அவங்கள எல்லாரையும் உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய நிறைவு செய்தியாக சட்டத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்தவுடனே சொல்லியிருந்தாரு, மாநிலங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை, மேனேஜர் போல செயல்படுபவர்கள் தான் ஆளுநர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்பவுமே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆளுநர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணாலும் அரசு அதிகாரிகள் அரசின் ஒத்துழைப்போடு அனுமதியோடு தான் அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த டச்லேயே இருக்கணும். ஆளுநர்கள் வந்து சும்மா அந்த இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லாத இதிலெல்லாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வல்லுநர்கள் தான் அதை பற்றி சொல்லணும். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். அதாவது கம்யூனிஸ்டோட சேர்ந்தவன் காலப்போக்கில் காலாவதி ஆகிடுவான், இல்லை நாசமாக போய் நடுரோட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிறது ஒரு முதுமொழி, பழமொழி, மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சொல்லடை. ஏன்னா நீங்கள் கம்யூனிஸ்டோட சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் உங்களை மாதிரியே உண்டியல் எடுத்து பிச்சை எடுக்க அவன் வச்சிருவான் அப்படிங்கிறது தான். ஆனால் பரம யோக்கியம் மாதிரிலாம் வெளியில் பேசுவான், ஆனால் 1ஆம் நம்பர் ஒழுசையாக இருப்பான் அப்படிங்கிறது. இந்த சு வெங்கடேசன் அவருக்கு வந்து
இந்த மத்திய அரசு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. டிஷா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு. அது எம்பி, எம்எல்ஏ, பஞ்சாயத்து, மாநகராட்சினா மேயரு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் வச்சு அரசு அதிகாரிகளை வச்சு அவ்வப்பொழுது வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் டெவலப்மெண்ட்டு எந்த வேலையில் நடக்குது அப்படின்னு மாவட்ட அளவில் இவங்களுக்கு எங்கெல்லாம் பத்திண்டு வருதுன்னு நான் சொல்கிறேன். வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு, தனியார் நிகழ்ச்சிக்கு மேதகு கவர்னர் அங்கே போகிறாரு. அங்கே தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழர்களுடைய பண்பாடுகளை பற்றியும், வீரம், அந்த விழுமியங்கள் எல்லா விஷயத்தையும் பற்றியும் அவர் பேசுகிறாரு. அகண்ட பாரதம்ங்கிறது எப்படி இருந்தது, குஜராத்து, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு. மதுரையுடைய சிறப்பு எல்லாம் பேசுகிறாரு. அப்படி பேசும் பொழுது வைகை பார்க்கும்பொழுது வைகையை பற்றி கேள்விப்படுறேன். அடிக்கடி இந்த வைகையை பற்றி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய நதியை பற்றியெல்லாம் நம்மளும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ராமருக்கு ஆதார் கார்டே இங்கே தான் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வைகையில் இன்னைக்கு தண்ணியே இல்லை, பாழா போயிருக்கு. அதை வந்து சரி செய்வதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும், தன்னார்வலர்களாக வர வேண்டும் அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். இதை சொன்னோடனே இதோட நிறுத்தக்கூடாது. சரி, என்னதான் இங்கே பிரச்சனை இருக்குது, வைகையில் தண்ணி இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கலெக்டரு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ப்ளஸ் இப்போ சட்டம் ஒழுங்கு அங்கங்கே ஒரே பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்பி இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ஆய்வு கூட்டத்தை நடத்தி விட்டார். கவர்னருக்கு அந்த உரிமை, அதிகாரம் இல்லை அப்படின்னு இந்த வீணா போன சு வெங்கடேசன் சொல்ல, பக்கத்துலேருந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல் குமாரும் எந்த அதிகாரிகளும் உடனே சு வெங்கடேசன் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். எங்களுக்கு வந்து கவனத்திற்கு வந்ததுன்னா, ஏதாவது அதிகாரிகள் எங்கள் கமிட்டி, டிஷா கமிட்டி இல்லாமல் வேறு யாராவது ஆய்வுக்கு வந்தாங்கன்னா, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். கவர்னர் கூப்பிட்டாரு, நான் அதனால போயிட்டு அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தேன்னு தெரிஞ்சது, உங்கள் மீது நான் வந்து சம்மன் சூ பண்ணுவேன், எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு உடனே நிர்மல்குமார் உடனே அவருடைய பங்குக்கு நண்பர் சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் சொன்னது போல, கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீ இப்போ எங்கே போய் ஓத்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். அந்த அதிகாரம் இல்லை, அவருக்கு சொன்னார்ட்டு யாரும் அவரிடம் வந்து ஆய்வுக்கெல்லாம் போகக்கூடாது, ஒத்துழைக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த ChatGPT இதெல்லாம் போட்டு ஏதோ ஒன்று கேட்டால் அது என்ன சொல்லுதுன்னா, இங்கே எடுக்கக்கூடிய பெரும்பாலும் டெண்டர்களே ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்னருங்கிற பேரில் தான் எடுக்கக்கூடியது. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவரும் அதில் இருக்காரு அப்படிங்கிறது. இந்த கன்சர்ன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருந்தால் கூட இந்த டெண்டர் நோட்டிஃபிகேஷன்லாம் கூட கவர்னர் பெயரில் தான். அதை விட மத்திய அரசுனா பிரசிடென்ட்டுங்கிற ஒரு பெயரில் இருக்குது அப்படிங்கிறதும். ஆர்டிக்கல் 154 அது வந்து என்ன சொல்லுதுன்னா, கவர்னருக்கு ஒரு சில பவர் இருக்குங்குது. ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுதுன்னா, இட் டிக்டேட்ஸ் த மஸ்ட் எக்ஸிக்யூட் த பவர் ஒன்லி ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, அதை கவர்னரை விசாரிக்கலாம், ப்ராஜெக்டை இது பண்ணலான்னு. இப்போ இவருக்கு நிர்மல்குமார் ரொம்ப புத்திசாலி இல்லை. நிர்மல்குமாரை பற்றி நேற்று டிடிவி தினகரன் ரொம்ப அழகாக பேசியிருக்கார். இப்போ அந்த வீடியோலாம் பேசினா அவர் நம்மளையே கூட அரெஸ்ட் பண்ணுவார், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. யாராவது வேணும்னா நம்முடைய ஸ்ட்ரீட் டிவியில் லைவ்ல டிடி தினகரன் அவருடைய ப்ரெஸ் பைட்டு இருக்குது. எத்தனை கட்சிக்கு போயிருக்காரு, அவர் எப்படிப்பட்டவருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால அவரை பற்றி நம்ம போக வேண்டாம். ஏற்கனவே அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலேயே நம்ம ஆளுக கடிச்சு குதறிட்டு இருக்கானுங்க. அவர் தன்னுடைய கிரைம் ரேட்டை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார், இந்துக்களை வந்து சொரியறதுன்னு ஒரு விஷயம். ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் இது மாதிரி ப்ராஜெக்ட் போனது, அவர் மீது வேற விதமான அலிகேஷன் எல்லாம் இந்த திமுக அரசு தொடங்கியது. அதாவது திமுக 2.0ங்கிறது தாவேக்கா அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அங்கே ஏற்கனவே அதை பண்ணிட்டான். அவரை பற்றி ஒரு மீடியா பெண்மணி அசிங்கமாக பேசினதாக இருக்கட்டும், நக்கீரன் செட்டப் செய்து ஒரு பேராசிரியரோட தொடர்பு படுத்தி எழுதி, அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம கதவை சாத்திட்டு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட, மீசை மட்டும்தான் அவ்வளோ பெருசு, ஆனால் கதவை சாத்திட்டு போய் மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு அயோக்கியத்தனம், அது ஒரு மீடியா ஹவுஸ் பண்ணது.
இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இவருக்கு இப்போவே அவர் யாரும் ஒத்துழைக்க கூடாது அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு சரின்னு. சரி, கவர்னர் ஆய்வு செய்யக்கூடாது, வேற என்ன தாவேக்கால இருக்கிற விசிலடிச்சான் குஞ்செல்லாம் போய் இப்போ ஆய்வு பண்றானு, இது எந்த கேட்டகரியில வருது? ஒரு நர்ஸ் அம்மா ஒரு நர்ஸ் அம்மா டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு போய் ஆய்வு பண்ணது, அது எந்த வகையில வருது? மதுரை பக்கத்துல தேனி பக்கத்துல எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்யறோம், 100 பேரோட போய் ஆய்வு செஞ்சானே, இதெல்லாம் எந்த இதுல வரும்? இதெல்லாம் நிர்மல்குமார் கண்ணுல படாதா? இப்ப இந்த பல இடங்கள்ல நீங்க தானே ஆய்வு பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு அதிகாரமா? நேத்து வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு விஷயத்த கண்டிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு தொடக்க விழால எந்த ஒரு அதிகாரமும் மட்டத்திலையும் இல்லாத ஒரு ஆளு கட்சியில இருக்கிற கட்சி பதவியில இருக்கிறவனை கூப்பிட்டு இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அமைச்சர் கவர்னரிடம் மோதுகிறார். ஏற்கனவே RN ரவி அப்படிங்கிற ஆகச்சிறந்த கவர்னர்கிட்ட மோதிய திமுக இன்னைக்கு மண்ணை கவி கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு சில இந்த துடுக்கான ஒரு சிலர்னால இந்த கட்சிக்கே கெட்ட பெயர் அவப்பெயர் வரும். இந்த கட்சி பல விஷயங்களை பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்னொன்று, இந்த மதுரையுடைய MP இருக்கார, இது ஆத்தா சுத்து காத்துல பிறகுது கும்பகோணத்துல போய் கோதானம் கொடுத்தானாங்கிற கதையா, குப்பை மேடுல மிகச்சிறந்த ஒரு நேரத்துல கோயில் மாநகரமாக சொல்லப்பட்ட மதுரை குப்பை மாநகரமாக மாறி இருக்கிறதுக்கான காரணமே இந்த ஆளுதான். அதுக்கப்புறம் இவங்க கட்சியிலே இவங்களுடைய கட்சிக்கான ஒரு தொண்டரடி பொடியாக இருக்கக்கூடிய டைஃபியும் SFஐயும் ஒரு போராட்டம் 2 நாள் முன்னாடி பண்ணியிருக்கான், முற்றுகையிட்டு இருக்கான். எதுக்கடா அப்படின்னா, குப்பை மேலாண்மையில் திருட்டு நடந்திருக்குது மதுரையில. என்னடான்னா, இப்ப 1 கிலோவுக்கு குப்பை அந்த இது எடுக்கிறாங்களே, திட கழிவு இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு வெயிட், அந்த வெயிட்டுக்கு ஒரு ரேட். ஏன்னா இது தனியார் இதுதானே இவங்க எடுக்கிறாங்க. இப்ப சென்னையிலையும் கூட ஒரு தனியார் கம்பெனி தானே இது பண்றாங்க. இந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் இருக்குது. இந்த வெயிட் இல்லைங்கிறத எப்படி பண்றாங்க அப்படின்னா, வெயிட் காட்டணும், இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். அப்படின்னா என்னன்னா, சாதாரண இந்த குப்பைகளோடு இந்த வீடெல்லாம் இடிச்சு காரையெல்லாம் ஒதுங்குது இல்ல, அதெல்லாம் தூக்கி கல்லெல்லாம் போட்டா வெயிட் ஜாஸ்தி ஆகும்ல. அப்படி திருட்டுத்தனம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கானுன்னு சொல்லி இவங்க டைஃபியும் SFஐயும் தான் போராட்டம் பண்ணியிருக்கானு. ஸோ ஒரு குப்பை மாநகரமாக இந்த MP ஆக்கியது மட்டுமில்ல, அந்த குப்பை மேலாண்மையிலே இவ்வளவு திருட்டு நடந்திருக்கு. இந்த திருட்டு நடந்தா இங்க ஏற்கனவே திமுக அந்த மாநகராட்சி அவங்க கையில தான் இருந்தேன்னு கூட்டணி அவனோட நீங்க தான்டா இருந்தீங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய ஒரு MP கவர்னரை மிரட்டுறது, மத்திய அரசை இது பண்றது அப்படிங்கிறதுலாம் இது இந்த போக்கு சரியில்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், கம்யூனிஸ்டுகளோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க நடுத்தரவுல நாதாரித்தனமாக உங்களை செய்ய விட்டுருவான், நீங்க அப்புறம் நக்கிட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.